ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிஎஸ் குட்டி பேசிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற அப்கமிங் பண்டல் ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட், இந்த மாதிரி நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து எந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு கேமுக்குள்ள வந்து ஆட் ஆக போகுது, இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வர இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கமிங் பண்டல்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. சரி வாங்க வந்து பார்ப்போம். இந்த பண்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து போயா பாஸில் ஆட் பண்ணவும் நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த வந்து எல்லோ கலர் பண்டல் வந்து நேற்று வந்து பார்த்தோம். இது வந்து 100% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போயா பாஸில் தான் ஆட் ஆக போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று போட்ட வீடியோவிலே பார்த்துருப்போம். அந்த பண்டில் எல்லோ கலர் பண்டில், அது கூட வந்து ஃபீமேல் பண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோரா பண்டல் வந்து கீழே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருதுன்னு நம்மளுக்கு வந்து இன்னும் டேட் கன்ஃபார்மாக கிடைக்கல. கன்ஃபார்மாக கிடச்சின்னா மறக்காமல் வச்சதில் வந்து அப்டேட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரோரா அந்த பண்டில் வந்து லுக் சேஞ்சிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம், மேலுக்கும் போட்டுக்கலாம். இந்த பண்டல் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது, அந்த கலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீனியர் தியரின்னு ஏதோ ஒரு பண்டல். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒரு மாதிரி கலரில் வந்து 3D எஃபெக்டோட போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு தியரி வரும். அது மாதிரி ஏதோ சட்டையில் ஒட்டியிருக்கு. இந்த அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எஃபெக்ட் வருதுன்னா எபிபாட்டி எஃபெக்ட் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்ன பண்டல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி போட்டு கண்ணாடிலாம் போட்டிருக்கான். ஏதோ வந்து ராக் ஸ்டார் மாதிரி இருக்குது பண்டல், பார்க்க சூப்பராக இருக்குது. முடியெல்லாம் பார்த்திங்கன்னா தொப்பிக்கு வெளியே தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ சம்மர் பாய் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த வந்து லீனியர் தியரி பண்டல் வந்து சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ரிங் ஈவெண்ட்டாக வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் டோக்கன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் ஃபீமேல் பண்டல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை கூட பார்த்திங்கன்னா ஒரு சைத்துக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனையும் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் சூப்பராக இருக்குது. அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஃபேடர் வீல் வந்து பார்த்திங்கன்னா மேக்கு சீட்டன்னு ஒரு கன் ஸ்கின், டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்யூரேசி வந்து ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து மைனஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்கின் வந்திருக்கு. இது வந்து அப்கமிங்கில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்ட் ராயில் வந்து இந்த வெக்டார் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அது பார்த்திங்கன்னா வரல. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாம்புக்கான க்ளோவாலுக்கான க்ளோவால் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நருட்டோவில் வர அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குராமாவோட அனிமேஷன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைவிங்னு நினைக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோட கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா கக்காஷியோட இருக்குன்னு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா கேம் ஃபைலில் இருக்குது, ஓட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த சிடோரி ஃபிஸ்ட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒபிட்டோவோட மாஸ்க்கும் வர ஃபேடரில் வந்து கிடச்சிருக்கு இப்போதைக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த பண்டல் வந்து சொல்லியிருந்தோம், ஜிராயா பண்டல், சாக்குரா பண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா கக்காஷி பண்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு இன்னும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சான்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிராயா பண்டல் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிராயா பண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்குள்ளே தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கிது. இன்னொன்று சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நருட்டோவில் வர எமௌண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ க்ளோன் எமௌண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஷிங்கனுக்கான எமௌண்ட்டு. எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு வரும். அது வந்து கிடச்சாட்டும் உங்களுக்கு வந்து போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கையோட போகிற மாதிரி ரன்னிங் எமௌண்ட்டு. இது பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து வந்து மூவ் பண்ணோம்னா அது வாட்டுக்கு ரெக்கை பறந்துகிட்டே போகலாம் போல். அடுத்து வந்து என்ன எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டியோ எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு சேரில் உட்காந்துட்டு. அடுத்து இது என்ன பார்த்திங்கன்னா அந்த நிஞ்சா ரன்னிங் அமௌண்ட். இதை போட்டோம்னா இதுவும் ஒரு ரன்னிங் அமௌண்ட்டுன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா அதோட ஓடிட்டுலாம் இருக்கலாம். இது ஒரு ஃப்ரீஸ் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா சைன் அமௌண்ட்டு, கையோ இப்படி ஆட்டிகிட்டு இருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1000 இயர் டெட் சூட்ஸு. இந்த கேப்ஷனில் என்ன பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டோக்கன் அதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த அராராவோட டியோ அமௌண்ட் தான் கைஸ். இது சூப்பராக இருக்குது. எஃபெக்ட் ப்ளூ அண்ட் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரு மாதிரி வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கான பண்டல். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு பண்டல். அந்த ப்ளூ கலரோட இது ஒயிட் கலரு சேர்ந்த மாதிரி ஒரு ப்ளூ அண்ட் பிங்க்கோட சேர்ந்த மாதிரி இருக்குது இது. இந்த பண்டல் பார்த்தா சூப்பராக இருக்குது. இது கூட என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்டலுக்கான ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டுக்கான ஸ்கின். அந்த பெட்டு பேர் என்னென்னு தெரியல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டலுக்கான ஸ்கின். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், ஆர்மர் பென்ட்ரேஷன், ரேஞ்ச் மட்டும் மைனஸ் கைஸ். அது ஒன்று ஒர்த்தான ஸ்கின்னு. அது பார்த்திங்கன்னா ஏஜுக்கு. இந்த பெட்டோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஸ்கின் வருது. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, இந்த உல்ஃபுக்கான ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டலுக்கான கார்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளை அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சிங் அமௌண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோன் அமௌண்ட்டுக்கான 2வது எடிஷனு. இந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி உட்காரையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும், அது இந்த எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான பைக்குக்கான ஸ்கின் கைஸ். இந்த பைக் ஸ்கின்னு ஒரு பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு பார்த்திங்கன்னா எதுவும் பவர்லாம் இல்லை பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின்னு கைஸ். இந்த ஸ்கின்னுக்கும் எதுவும் பவர் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான க்ளோவால் ஸ்கின். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த க்ளோவால் ஸ்கின்னு வந்தால் எவ்வளோ டைமண்டாக இருந்தாலும் எடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டானாக்கான ஸ்கின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அந்த ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா டெத் லூட் பாக்ஸ்க்கான ஸ்கின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேனர், அவதார். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வர மாதிரி 2 பண்டல் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல், ஒரு மேல் பண்டல். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து தமிழில் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க, ஹிந்தி இங்கிலீஷ்லலாம் நிறையா வாய்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரானுக்கான ஸ்கின்னும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம், அந்த அரோரா ஏடபிள்யூக்கான ஸ்கின்னு கைஸ். அதுபோக பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம கேமுக்குள்ளே வந்து ஸ்காஃபுக்கான ஒரு இது கிடச்சிருக்கு, மாஸ்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஃப்ரீயாக கிடைக்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் நல்லா கிடச்ச வரை நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரோரா ஏடபிள்யூஎம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.